ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். நல்ல எபினேசராய் இருந்தார். கடந்த நாட்கள் எல்லாம் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகவே இல்லை. இரத்த கோட்டைகளை வைத்தார். நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த மே மாதம் 1ஆம் தேதியில அதிகாலை வேளையுடைய பிரசன்னத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை ஆராதனை இரண்டையும் இணைந்து நாம் இன்றைக்கு ஆராதிக்க போகிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், வெள்ளிக்கிழமை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு நாமத்திலே நான் வரவேற்கிறேன். உங்க வீட்டிலேயே நீங்கள் இந்த காலை வேளையில அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளட்டும். இந்த ஆராதனை உங்களுக்கு பயனுள்ளதாய் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கட்டும். உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு தரப்போற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்கட்டும். தலைகளை தாழ்த்தி, பரலோக பிதாவே, கடந்த 4 மாதங்கள் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தீரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த மே மாதம் 5ஆவது மாதம் 1ஆம் தேதியில எங்களை கொண்டு வந்தீங்களப்பா. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். பழையவர் எல்லாம் ஒளிந்து போயின, ஏதோ சகலத்தை நான் புதிதாக்குகிறேன் என்ற வார்த்தையின்படியே இந்த புதிய மாதம் அநேக ஆசீர்வாதங்களினால, நன்மைகளினால, உங்களுடைய கிருபையினால நீர் எங்களை நடத்துவீராக. எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. அன்பு கூறுவோம் ஆண்டவரே. எபினேஸ்வரே, இதுவரையில் நீர் உதவினீரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்ரோகி, என்னை கண்டீரே. யெகோவா ரஃபா, சுகம் தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி நன்றி என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஐயா. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை துதிக்கிற துதி நம் நாவில இருக்கும். ஹல்லேலூயா. தாவீது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலையிலும் அவரை துதித்து ஆராதிக்கும்படி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது சொல்லும், ஆண்டவரே அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் என்று நம்ம பாடுமா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை
ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எங்க வரப்பா? ஆராதனை 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 ஆராதனை. எங்க வரப்பா? எங்க வரப்பா? சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எங்க வரப்பா? எங்க வரப்பா? சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமாண்டவரே, இதுவரையில நீர் எங்களை எபினேசராய் நடத்தினீங்களே, எங்களை கண்டு ஒவ்வொரு மாதமும் நடத்தினீரே. உடைய கண்கள் எங்கள் மேல வைக்கப்பட்டிருந்தது. இந்த மாதத்திலும் யெகோவாயிரு எங்களை நடத்த போகிற தேவன், இம்மானுவேலராய் கூடவே இருக்கிற தேவன். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்கப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் உன்னை மறவேன் என்றீரே. உள்ளங்கையில வரைந்து வைத்தேன் என்று சொன்னீரே. உணர்ந்து நம்ம இந்த பாடலை ஒரு அறிக்கையாக ஜெபமாய் நாம் பாடுவோம். இந்த பாடல்படியே கர்த்தர் இந்த மாதமும் வருகிற நாட்கள் எல்லாம் உங்களை நடத்தவர். ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல தேவன் வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஏற்றதாரே சோத்திரம். வல்ல தேவன் வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஏற்றதாரே சோத்திரம். ஆபத்திலே அருந்துரையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துரையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. சொல்லுங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் என்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதாய் எந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதாய் எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோர் என்
மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கிரியே மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. விசுவாசத்தோடு அக்கிரியே மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா ஆமென். உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவா என்னை நடத்தும். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெயக்கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெயக்கொடியே. என்னை மறவா இயேசுநாதா. என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாத்தே என்றதாலே ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாத்தே என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லும் ஏழை என்னை நீ கையிலிருந்து எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை உன் கையிலிருந்து எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா பாருங்க இயேசுநாதா. உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவா என்னை நடத்தும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். பயப்படாதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொன்னார். கடந்த மாதம் முழுவதும் வாக்குத்தத்த வசனத்தின்படியே நம்மை நடத்தினார். இந்த மாதமும் கர்த்தர் இன்னும் நம்மை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி சந்தோஷத்தினால நிரப்பி நடத்த அவர் வல்லமையுள்ளவர். ஆமென். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பாடுமா? நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். உற்சாகமாய் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். அவன் என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம்
சந்தோஷமான உற்சாகப்படுத்தி நம்மை தேற்றுகிற ஒரு பாடல். ஆமென். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடவே மாட்டேன். எந்தனுக்கு காவல் அவர், நமக்கு துணை அவர். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் மேல, உங்கள் பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் காக்கும்படி உலாவிக் கொண்டிருக்கிறபடியா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். சபையில ஒரு எழுப்புதல் வரும். விசுவாசத்தோடு போடும் ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் கேட்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஹல்லேலூயா. நீங்க பெருகுவீங்க, இடம் கொண்டு பெருகுவீங்க. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, பிள்ளைகள், உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் பெருக பண்ண வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆதி நிலை ஏகிடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. ஹல்லேலூயா. ஆறாத காயங்கள் எல்லாம் ஆறும். ஆரோக்கிய வாழ்வினிட வரும். நல்ல கரங்களை தட்டி ஆனந்த துதி ஒலி கேட்க, ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்க, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் வாழ்வின் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வாரா. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். உற்சாகமாய் ஆனந்த துதி ஒலி கேட்க, ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்க, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். விசுவாசத்தோடு ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எங்குமே ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்ணிடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாக. சிறைவாழ்வு மறையும், செய்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தேடும். சிறைவாழ்வு மறையும், செய்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தேடும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆமென். குடும்பத்தில், சபையில், தேசத்தில் சொல்லுவோம். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும்.
கடந்த ஒருவேளை இன்னைக்கு 38வது நாள் லாக்டவுன். ஆமென். இந்த 38 நாட்களும் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பயம், திகில், இழப்புகள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆறாத காயங்கள் எல்லாம் ஆரோக்கிய வாழ்விலே கடந்து வரும். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. ஆதி நிலை ஏகிடுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. இறந்து போன எல்லா காரியங்களையும் கர்த்தர் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவார். ஒருவேளை இந்த 38 நாள் 40 நாட்களில எல்லா காரியங்களும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பாலான மேடுகள் யாவும் பாலாடும் வேந்தன் மனையாகும். எதெல்லாம் முடங்கி போய் இருக்கிறதோ திரும்ப கர்த்தர் உயிர்ப்பிக்க இரட்டிப்பான நன்மையை தர அவர் வல்லமையுள்ளவர். நுகங்கள் முறியும், கட்டுகள் அறுபடும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவருடைய ஜனமெல்லாம் பெருகும், சபைகள் பெருகும், எழுப்புதலை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இந்த வெள்ளிக்கிழமை வேளையில, இந்த முதல் நாளில, 5ஆம் மாதம் முதல் நாளில, இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில இணைந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நன்றி சொல்லுவோம். கடந்த 4 மாதங்கள் எங்களை பாதுகாத்தீரே. விசேஷமாக இந்த ஏப்ரல் மாதத்துல எத்தனையோ விக்கினங்கள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ காரியங்கள் வந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்தீரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே. நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை வைத்தீரே, கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே. எங்க அப்பா தண்ணீரை ஆசீர்வதித்தீர்களே. எகிப்திற்கு வரப்பண்ணின எந்த வியாதி எங்களுக்கு வரப்பண்ணாமல், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்ற வார்த்தையின்படி பாதுகாத்தீரே. நித்தமும் எங்களை நடத்தினீங்களப்பா. அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல, முத்தரிக்கப்பட்ட கிணறை போல, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றை போல எங்களை நடத்தினீரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கலங்கல, சோர்ந்து போகல. என நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். வெள்ளியும் பொன்னும் உம்முடையது ஆண்டவர். உங்களுடைய பிள்ளைகளை நடத்த, இனிமேலும் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவர். இந்த முதல் நாளில தானே நம்ம ஜெபம் அப்பா, மே மாதம் ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதம் ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் நீங்க மகிழ்ச்சி படுத்துங்க. ஜோபனுங்க, ஜோபனுங்க. எங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சி படுத்துங்க, எங்கள் உறவினர்களை மகிழ்ச்சி படுத்துங்க, எங்கள் சபையை மகிழ்ச்சி படுத்துங்க, தேசத்தை மகிழ்ச்சி படுத்துங்க. எத்தனையோ பேர் ஆண்டவரே வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்து மகிழ்ச்சி படுத்துவீராக. எத்தனையோ பொது நலன் கருதி பொது சேவைக்காக சேவை பண்ணி கொண்டிருக்கிற டாக்டர்களை மகிழ்ச்சி படுத்துங்க, நர்சுகளை மகிழ்ச்சி படுத்துங்க. இன்னும் ஆண்டவரே கிளீன் பண்ணுகிற சுகாதார துறையில இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க சந்தோஷப்படுத்துங்க அப்பா. சோதரம் சோதரமையா. இந்த மாதம் கட்டுகள் அறுபடட்டும், சிறையிருப்புகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் மாறட்டும். எங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும் ஐயா. பயங்கள் மாறட்டும். இன்னும் எங்களை நீச்சலால் அனுபவத்தில் கொண்டு செல்வீராக. இன்னும் ஒன்றை நாங்கள் நெருங்கட்டும் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையை இனி நீர் மாத்திரமே, உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எங்களுடைய தகப்பன் நீங்க, எங்களுடைய தந்தை நீங்க, எங்களுக்கு நல்ல போதகர் நீங்க, எங்களுடைய நல்ல நண்பன் நீங்க ஆண்டவரே. யெகோவாயீரே, தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா சம்மா, என் கூட இருப்பே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. பாடுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர்.
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. அவர் யெகோவா ரப்பா. அவர் சுகம் தருகிறவர். அவர் யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறவர். அவர் யெகோவா ஈரே, உன் தேவைகளை சந்திக்கிறவர். பரலோக பிதாவே, இந்த வெள்ளிக்கிழமை கூடுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சபை விசுவாசிகள் எல்லா தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. கடந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்த தேவன் இந்த மாதத்திலும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இன்னும் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்து ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எல்லாருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியட்டும். இந்த மாதத்திலும் ஆண்டவரே கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஓ என் தேவைகளை யார் சந்திப்பார் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு போஷித்து மீதமானதை எடுக்க வைத்த தேவன். ஓ கலசத்துல எண்ணெய் குறைந்து போகாமல் பெருக பண்ணின தேவன். பானையில மா செலவழிந்து போகாமல் பெருக பண்ணின தேவன். இந்த மாதம் முழுதும் பிள்ளைடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக, எந்த வீணான செலவுகள் வராமல் பாதுகாப்பீராக. எல்லா குடும்பங்களையும் இரத்த கோட்டைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்தவான்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக சென்னை பட்டணத்திற்காக நாங்கள் சிறப்புல நின்று ஜெபிக்கிறோம். சென்னை பட்டணத்தில் இருக்கிற அந்த கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும். தமிழகத்தில் ஒரு எழுப்புதல் வரும்படி இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தரே தேவன் என்று நாம மகிமைப்படும்படி அற்புதங்களை செய்வீராக. உலகம் முழுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு எழுப்புதலை தருவீரார். சீக்கிரத்துல நாங்கள் சபையில வந்து கூடி உம்மை ஆராதிக்கும்படி, உமக்கு நன்றி சொல்லும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எங்களை 100க்கு 100 கடந்த நாட்களிலே அர்ப்பணித்திருக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு சபைகளை ஆசீர்வதிங்க, தேசத்தை ஆசீர்வதிங்க. இணையதளத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வலது கரத்திலே பிடித்து நீர் நடத்துகிறார். இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவன். தாயின் கருவிலேயே ஏந்தினவர், சுமந்தவர், தப்புவித்தவர். இனிமேலும் உன்னை நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே நீங்க நடத்துங்க. இந்த காலை வேளையிலும் இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில, வாக்குத்தத்த ஆராதனையில நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இன்னைக்கு எந்த வசனத்தை வைத்து எங்களை திடப்படுத்தும்படி நீங்க சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அந்த வசனத்தை வைத்து அந்த மன்னாவை தந்து எங்களை திருப்திப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒளிவு மர கன்றுகளை போல பலவான் கைகள் அம்புகளுக்கு ஒப்பாய் இருப்பீங்க. கர்த்தர் ஒருபோதும் உங்களை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுப்பதே இல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா நாமும் நம் வீட்டாரும் பிள்ளைகளையும் கர்த்தரையே சேவிக்கிறபடியா நன்மையும் கிருபையும் தான் தொடரும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. இம்மட்டும் நடத்தின தேவன் இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். நம்ம எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடந்த நாட்களில ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த பொழுது, பரலோக பிதாவே, அப்பா, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி எங்க தேசத்தை ஆசீர்வதித்து சீக்கிரத்துல நாங்கள் சபையாராய் கூடி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பெரிய காரியங்களை செய்யுங்க என்று ஜெபத்தோடு இந்த பகுதியை வாசித்த பொழுது இந்த வேத வசனம் என்னை தொட்டது, என்னை பலப்படுத்தினது. இந்த வசனம் நிச்சயமாகவே இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தும். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1091. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இந்த மாதம் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னையும் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் தேற்றுவாராக, பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக, அப்படியே நடத்துவாராக. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் வரப்போகிற பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று இந்த வேத வசனம் இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உனக்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். வெளிப்படுத்தல் 21:5 சொல்லுகிறது, சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த மாதம் எல்லாம் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருந்திருக்கிறார். பல காரியங்களை அகற்றும்படி விட்டுவிடும்படி கிருபை செய்திருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். குயவனாய் வணைந்து வைத்திருக்கிறார். நிரம்பி வழிகிற பாத்திரமாய் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு வாக்கிலும் கர்த்தர் புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இனி வருகிற நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஒரு புதிய மனுஷனாய், புதிய மனுஷியாய் கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி இனி வருகிற நாட்களிலே கர்த்தருக்கென்று பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் உங்களை அனைவரையும் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா. பழைய காரியங்கள் எல்லாம் நீங்க சிந்திக்காதீங்க, பழையவெல்லாம் நீங்க மறந்துடுங்க. பூர்வ மாணவைகள் எல்லாம் நீங்க சிந்திக்காதீங்க, பழையதெல்லாம் நீங்க மறந்து கர்த்தரை நோக்கி பார்க்க 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 இனி வருகிற நாட்களில இந்த பொல்லாத வைரஸ் எல்லாம் கர்த்தர் சுட்டரித்து போட்டு உங்களை எல்லாம் உருவாக்கி ஒரு புதிய காரியத்தை புதிய நாட்களுக்குள்ள, புதிய அனுபவத்துக்குள்ள, புதிய மாதங்களுக்குள்ள, புதிய காலத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு செல்ல பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க முந்தின ஆலயம், ஒரு ஆலயத்திற்குரிய வசனம் மாதிரி இது தெரிகிறதே அப்படி நினைக்கலாம். அப்படி இல்லை. 1 கொரிந்தியர் 3:16 சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை சபை கட்டிடத்துல வந்து நம்ம ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் உங்க வீட்டில நீங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் புதிய மனிதனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும், உங்களுடைய பழைய வாழ்க்கையை காட்டிலும் இனி வருகிற வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இனி வருகிற நாட்கள் சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றம், வேலை ஸ்தலத்தில் ஒரு உயர்வு, சபையில ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறும். உங்களுடைய வேத வாசிப்பு மாறும். ஹல்லேலூயா. சபையில வந்து ஆராதிக்கிறது ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தர போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் புதிய காரியத்தை, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை சிறந்ததாயிருக்கு. கடந்த நாட்களில் நாங்கள் போதகர்களாய் இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு போதகர் இவ்வாறு சொல்லி அவர் ஜெபித்தார், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று காலங்கள் இரண்டாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், இனி வருகிற நாட்களில் கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின். ஹல்லேலூயா. கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதெல்லாம் ஒளிந்து போயிடும். கொரோனாவுக்கு பின்னாடி தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மறுரூபம், சபையில் ஆராதிப்பல் ஒரு வித்தியாசம். இப்படி கர்த்தர் கொரோனாவுக்கு பின்னாடி உங்கள் குடும்பத்தையும், உங்களுடைய தொழிலையும், வேலை ஸ்தலத்திலையும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். கடந்த நாட்களை காட்டிலும்
ஆண்டவருக்கு நீங்கள் பயன்படுத்த போறீங்க. சபையில பெரிய எழுப்புதலை கர்த்தர் தர போகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனம் சொல்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல, பூமியை பார்க்கிலும் அது எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ உங்களை குறித்து அவருடைய நினைவுகள் அவ்வளவு உயரமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை என் எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் தொழில் என்ன ஆகுமோ, என் பிள்ளைகளுடைய படிப்பு என்ன ஆகுமோ, என் வேலை என்ன ஆகுமோ நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 சொல்லுகிறது, உங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தருடைய நினைவுகள், உங்களுடைய வழிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகள் மிகவும் பெரியது. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், அதிசயங்களை காண பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் ஏசாயா 9:6 சொல்கிறது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. யோபு 9:10 சொல்கிறது, எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். இந்த கொரோனாவுக்கு பின் எண்ணி முடியாத பெரிய காரியங்களை, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மீகா 7:15 சொல்கிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சிட்டா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அடிமையாய் விற்கப்பட்ட ஒரு யோசேப்பு, சிறைச்சாலையில் இருந்த ஒரு யோசேப்பை ஒரே நாளில அவனை உயர்த்தி எகிப்து தேசத்திற்கே அதிபதியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. 17 வயதில சொப்பனத்தை பார்த்த யோசேப்பு 30வது வயதில ஒரு இரவு பொழுதுல அவனை கர்த்தர் எகிப்திற்கு அதிபதியாய் உயர்த்தினது போல இந்த கொரோனாவுக்கு பின் உங்களுடைய குடும்பம் தலைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பா இருப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். உங்களுடைய தொழில்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் தருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதே இல்லை. ஒரு குழந்தை இல்லாத ஆபிரகாமை கர்த்தர், ஆபிரகாம் இருந்திருந்த அவனை ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல, பூமி தூளை போல உங்கள் சந்ததி பெருகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை வாழ்க்கையை கடந்து வரும் பொழுது, கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறும், காரியம் மாறுதலாய் முடியும், களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் வேதத்தில் இருந்து ஒரு சில பரிசுத்தவான்களை தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு பரிசுத்தோட வாழ்க்கையிலும் இயேசுவை சந்திப்பதற்கு முன், இயேசுவை சந்திப்பதற்கு பின் என்ன மாற்றம் நிகழ்ந்தது, அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல கடந்த 38 நாட்களா ஆண்டுடைய பாதத்துல ரொம்ப நேரம் அமர்ந்து இருக்கிறோம், ரொம்ப நேரம் ஜெபித்து இருக்கிறோம், அநேக தேவ தாசுடைய வசனத்தை கேட்டு இருக்கிறோம். ஆகவே நம்ம இன்னும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். இந்த சந்திப்புக்கு பின் வேதத்தில் பார்க்கிற இந்த பரிசுத்தோட வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றி ஆசீர்வதித்தாரோ, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும், முந்தின வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை பெஸ்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் திருப்புவோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. இங்கே யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். இந்த யாக்கோபு லாபானை விட்டு பிரிந்து தன் தகப்பன் வீட்டை நோக்கி பிரயாணம் பண்ணும் பொழுது, இவன் பயந்த சூழ்நிலையில ஏசாவை, தன் சகோதரனை எப்படி சந்திப்பேனோ, அந்த ஏசாவின் இடத்திலிருந்து எப்படி பாதுகாக்கப்படுவேனோ என்று கலங்கி யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். ஆண்டவரே,
என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடுவதில்லை. எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. இப்ப அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை? தன்னுடைய சகோதரனாகி ஏசாவினிடத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு, ஏசாவினிடத்திலிருந்து தப்புவிக்கப்படணும். அந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தா. அவனே நினைக்கல, அந்த இரவு வேளையில யாக்கோபை என் தேவன் சந்தித்தார். ஹல்லேலூயா. அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான். அந்த இரவு வேளை அவன் ஜெபம் பண்றான், விடுதலைக்காக, ஏசாவை தப்புவிப்பதற்காக போராடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனா அந்த இரவு பொழுதுல யாக்கோபை தேவன் சந்தித்தார். அந்த சந்திப்பை, அந்த இரவு வேளையில் ஆண்டவர் வந்த அவனோடு வந்த அந்த சந்திப்பை அவன் பயன்படுத்தி கொண்டான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடுவதில்லை என்று கேட்டான். உம்மை விடவே மாட்டேன் என்று ஜெபித்தான். கர்த்தர் எத்தனாய் இருந்த யாக்கோபை அந்த இரவு வேளையில தானே இஸ்ரவேலாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவன் யாக்கோபு அல்ல, 12 கோத்திரங்களுக்கு தகப்பனாய் இஸ்ரவேலாய் மாறிவிட்டான். இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் அழைக்கப்படுகிற ஒரு தகப்பனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. ஓ, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை சிறந்தது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். இந்த 40 நாட்களில் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார், வணைந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எப்படி யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினாரோ அதே போல உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பெரிய கோத்திரமாய், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் உங்களை வணைந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனிடத்தில் பட்சபாதம் என்பதே இல்ல. ஒரு சந்திப்பு, ஒரு இரவுல யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா. சவுல் அதே போலதான். சவுல் என்கிற ஒரு வாலிபன், அவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படி தமஸ்கு வீதியில ஓடிக்கொண்டிருக்கிறான். கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி ஆண்டவருடைய ஒளி அவனை சந்தித்தது. அந்த ஒரே சந்திப்பு, சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அந்த ஒரே வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். சவுல் பவுலாய் மாறிட்டான். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஒரு வல்லமையான அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் அப்படி மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த மாதத்துல கர்த்தர் தருகிற வார்த்தை, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும், உங்களுடைய முந்தின வாழ்க்கையை காட்டிலும், பிந்தின கொரோனாவுக்கு பின்னாடி இனி வருகிற வாழ்க்கை, இந்த ஊரடங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அது எழுப்புதலா இருக்கும். சோர்ந்து போயிடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2-3ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2-3ஆம் வசனத்துல முதலாவது ஒரு யாக்கோபு இரவு வேளையில கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது அவன் இஸ்ரவேலாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக மோசே, அங்கே வாசிக்கிறோம், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். மோசேயின் வாழ்க்கையை 3 பகுதியாய் நாம் பிரிக்கலாம். முதல் 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையில வாழ்ந்தான். அடுத்த 40 ஆண்டுகள் மீதியானிய தேசத்துல வனாந்திரத்துல எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். 80 வயது, 40 ஆண்டுகள் வனாந்திரம். அவனுடைய தரிசனம், அவனை குறித்த திட்டம் எல்லாவற்றையும் அவன் மறந்து விட்டான். ஆனா கர்த்தர் மறக்கல. அந்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்துல மோசேயை கர்த்தர் உருவாக்கினான். 80வது வயதுல ஓரை பர்வதத்துல அங்கே ஒரு முட்செடி அது எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை பார்க்கும்படி அதை உற்று பார்த்தான். அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் முட்செடி வெந்து போகல. அந்த அற்புத காட்சியை பார்க்கும்படி அவன் கிட்ட போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய பிரசன்னத்துல நீங்க இருக்கிறீங்க. இந்த மோசே
அதை உற்று பார்த்து கிட்டே சென்றது போல இந்த நாட்கள் ஆண்டவரத்துல நீங்க கேளுங்க, ஆண்டவரே இன்னுமே அறியணுமே, இன்னும் நாம கிட்டி சேரணுமே, இப்படி பிரசனத்தின் ஆழத்துல வரணுமே. மோசே உற்று பார்த்தது மாத்திரமல்ல, அந்த முட்செடி கிட்டே அவன் நெருங்கின பொழுது அந்த முட்செடி நடுவில் இருந்து மோசே மோசே என்று கர்த்தர் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. இதோ அடியேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மோசே, அந்த வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த 80 வயது மோசே, கர்த்தர் அவனை அழைத்து, அப்பா இந்த 40 ஆண்டு காலங்கள் இந்த வனாந்தரத்துல உன்னை உருவாக்கி இருக்கிறேன். அந்த முட்செடியில அந்த சந்தித்த அந்த ஒரே சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு தலைவனாய் மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. அந்த 40 ஆண்டு காலங்கள் வனாந்தரத்துல கர்த்தர் அவனை உருவாக்கினார், அவனை பயிற்றுவித்தார். அந்த வனாந்தர வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒருவேளை அந்த முட்செடியில அந்த சந்தித்த ஒரு சந்திப்பில கர்த்தர் அவனை உருவாக்கி இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை, இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி நடத்துகிற எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து ஒரு பெரிய தலைவனாய் மோசேயின் கரங்களை கொண்டு பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இந்த 40 நாட்கள் ஒருவேளை லாக்டவுன் பீரியட்ல நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே நீங்க இருந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறீங்க. கர்த்தர் எப்படி மோசேயை மாற்றினாரோ, எப்படி ஒரு தலைவனாய் உயர்த்தினாரோ, அதே போல உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயை பார்வோனுக்கு தேவனாய் மாற்றிட்டார். மந்திரவாதிகள் எல்லாம் பார்வோனை பார்த்து சொல்றாங்க, மோசே அற்புதங்களை செய்யும் பொழுது இது தேவனுடைய விரல். ஹல்லேலூயா. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உங்களை சாட்சியாய் வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்து இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய குடும்பம், இது தேவனுடைய பிள்ளை என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலையில தேவனோடு கூட அவங்க நடந்தாங்க. அந்த அக்கினிக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய வித்தியாசம். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் அக்கினியிலிருந்து தப்புவிக்கிற தேவன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அந்த நேபுகாத்நேச்சார் எவ்வளவாய் உயர்த்தினானோ அதே போல உங்களுடைய வாழ்க்கை உயரும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் என்று உங்கள் தெருவில் உள்ள ஜனங்கள் எல்லாம் சொல்லும்படி கர்த்தர் உங்களை சாட்சியாய் வைப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? முதலாவது ஒரு யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மோசேயை அந்த சந்திப்பு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்துகிற ஒரு தலைவனாய் மாற்றினது. முந்தின வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மாற்றி புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். மூன்றாவதாக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், பழைய ஏற்பாட்டில் 309ஆம் பக்கம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். ஒரு கிதியோனை பார்த்து மீதியானியர்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்தை கெடுத்து வெள்ளாண்மையை அழித்து பயிர்கள் எல்லாம் சேதப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு கிதியோன் மாத்திரம் என்ன பண்றான்னா, அங்கே மீதியானியர் கைக்கு கோதுமையை தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்துல ஜனங்கள்லாம் ஓடி போயிடுறாங்க. ஆனா அந்த கிதியோன் மாத்திரம் அந்த கோதுமையை மீதியானி கைக்கு தப்புவிக்கும்படி ஆலைக்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருந்தான். அந்த கோதுமையை பாதுகாத்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த 40 நாட்கள் இந்த ஷட் டவுன் பீரியட்ல நம்ம எல்லாம் தேசத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அழித்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி கிதியோன் அந்த கோதுமையை மீதியானை கையில் தப்புவிப்பதற்காக அங்கே அவன் பிரயாசப்பட்டானோ, அதே போல இந்திய தேசத்தை பாதுகாக்கும்படி, அழிந்து போகிற ஆத்துமாக்களை பாதுகாக்கும்படி நம்ம எல்லாம் திறப்பல நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி பாதுகாக்கும்படி திறப்பல நின்ற கிதியோனை பார்த்துதான் கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நீங்க தேசத்திற்காக, சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக
ஓ, ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கிதியோனை போல 15ஆம் வசனத்துல என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பை, தப்புவிக்கிற ஒரு பொறுப்பை கிதியோனுடைய கரத்திலே கொடுத்து ஆவியானவர் அவனை நடத்தினது போல, இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாத்தது போல, இந்திய தேசத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற, சபைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் இன்னைக்கு கிதியோனை பார்த்து சொன்னது போல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இஸ்ரவேல் தேசத்தை எப்படி கிதியோன் பாதுகாத்தானோ, அதே போல ஜெபிக்கிற உன்னை கொண்டு நம்முடைய இந்திய தேசத்துல பெரிய எழுப்புதலை கர்த்தர் தருவார். அதற்காக தான் கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்காக தான் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. பெரிய மாற்றம் வரும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான்காவதாக 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் திருப்புவோம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினான். 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். ஹல்லேலூயா. முந்தின குறிப்பிட தியானித்தோம். கர்த்தர் கிதியோனை சந்தித்த பொழுது அவன் மேல் ஆவியானவர் இறங்கி வந்தார். ஒரு பராக்கிரமசாலியாய் மாறிவிட்டான். கர்த்தர் கிதியோனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இந்த 4வது பகுதியில கழுதையை தேடி போன ஒரு சவுல், சாமுவேல் அவனை எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணின பொழுது அங்க என்ன நடந்தது? ஒரு குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்ணின அந்த ஒரு அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. கழுதையை தேடி போன ஒரு சவுல், ஒரு சின்ன பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சவுல், ஹல்லேலூயா, என் கோத்திரம் சிறிதான பென்யமின் கோத்திரம் என்று சொன்ன ஒரு சவுலை ஒரு அபிஷேகம் வேறு மனுஷனாய் மாற்றி விட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கிறோம். கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அபிஷேகத்தால நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொன்னது போல, சவுல் மேல ஆவியானவர் வந்தவுடனே, அது அபிஷேகம் ஆக்கப்பட்ட உடனே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனா மாறிட்டான். கொரோனாவுக்கு முன்னாடிலாம் நீங்க வேற சாதாரண விசுவாசிகள். இந்த கொரோனாவுக்கு பின்னாடி நீங்க சாதாரண விசுவாசிகள் அல்ல. சபைக்கு, தேசத்திற்கு தீர்க்கதரிசிகள். கர்த்தர் உங்களுக்கு வேற இருதயத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 10:9 சொல்கிறது, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின பொழுது, ஹல்லேலூயா, இந்த லாக்டவுனை விட்டு நீங்க சபைக்கு திரும்பும் பொழுது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உள்ள இருதயத்தை தருவார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அண்டைய தினமே நேரிட்டது. சவுல் தீர்க்கதரிசியாய் மாறிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கிறார், உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அங்கே 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனத்துல, அதற்கு அங்கே இருக்கிற ஒருவன், இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ. 11ஆம் வசனம், அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? ஹல்லேலூயா. நீங்க இந்த சிறையிருப்பை விட்டு வெளியே வரும் பொழுது அநேகர் உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறாங்க. ஆண்டுடைய பிரசனத்தை பார்க்க போறாங்க. பழைய வாழ்க்கை அல்ல, புதிய வாழ்க்கை. கர்த்தர் புதிய காரியத்தை உடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? சவுலும் தீர்க்கதரிசியோ என்று சொன்னது போல நீங்க உங்களுடைய சபைக்கு, உங்களுடைய தெருவுக்கு, குடும்பத்திற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய்
வைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவனை சந்திக்க சந்திக்க ஒரு இமைப்பொழுதுல எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஹல்லேலூயா. அன்னைக்கு தாவீது மேல அப்படிதான் அபிஷேக எண்ணெயை வார்த்த பொழுது தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். போன இடத்தெல்லாம் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இனி நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. கடைசியாக லூக்கா 8ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனத்தை நாம் தியானித்து முடிக்க போகிறோம். 26 இருந்து, பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையிறங்கின பொழுது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கினமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவனுக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபொழுது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளை இட்டார். ஹல்லேலூயா. இங்கே ஒருவனை குறித்து பார்க்கிறோம். லேகியோன், பிசாசு பிடித்த மனிதன். அவனுடைய குடியிருப்பு கல்லறையாய் இருந்தது. சங்கிலினால கூட அவனை கட்ட முடியல. வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்தான். ஆனா ஒரு நாள் இயேசு அவனை சந்தித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையே மாறிட்டு, அவனுடைய சிறையிருப்பு மாறிட்டு, அவனுடைய கட்டுகள் மாறிட்டு. இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறி வஸ்திரம் தரித்தவனாய், புத்தி தெரிந்தவனாய் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தது மாத்திரமல்ல, அந்த தெக்கப்போடி என்கிற நாட்டில கர்த்தரை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற ஒரு சாட்சியுள்ள மனிதனாய் மாறிவிட்டான். ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்க கடந்த நாட்களில் பல கட்டுகளோடு, பல சிறையிருப்புகளோடு, பல பாடுகளோடு, வேதனைகளோடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது, என் அப்பன் இயேசு உங்களை சந்திக்கும் பொழுது, ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது, அந்த கட்டுகள் எல்லாம் மாறிடும், பழையவர் எல்லாம் ஒளிந்து போயிடும். அந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனிதன வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றம் வந்ததோ, இனி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இனி சாபம் உங்களை தொடர்வதே இல்லை. ஹல்லேலூயா. சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார். சிறையிருப்புகளை மாற்றுவார். எப்படி இந்த லேகியோன் பிசாசை கர்த்தர் துரத்தி அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாரோ, முன்னோருடைய சாபம், பாரம்பரியமாய் வருகிற சாபம், உங்கள் பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத மந்திரவாத கிரியைகள், தீயனுடைய அம்புகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி மகிமையாய் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். வனாந்திரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு தலைவனாய் மாற்றினார். ஒரு கிதியோன், பயந்திருந்த கிதியோன், கொஞ்ச கோதுமையை தப்புவிக்கிற ஒரு கிதியோன், கொஞ்சத்துல உண்மையிலவனை அநேகத்துல அதிகாரியை கர்த்தர் வைக்கிறார். கொஞ்ச நேரம் நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களை கொண்டு தேசத்தை கலக்கும்படி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கழுதைகளை தேடி போன ஒரு சவுலை இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் மாற்றினது போல, ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினது போல உங்களையும் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவர். ஒரு பிசாசுகள் நிறைந்த லேகியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை கர்த்தர் மாற்றி, அவனுடைய சிறையிருப்புகளெல்லாம் மாற்றி ஒரு ஊழியக்காரனா மாற்றிட்டார். அதே போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்திலையும் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர அவர் வல்லமையுள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிடும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். ஆகவே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உங்களுடைய நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. அவர் எல்லாவற்றையும் சிறந்ததாய் உங்களுக்கு செய்வார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே உங்களையும் குடும்பத்தையும், நீங்க போகிற சபையும், இந்த இந்திய தேசத்தையும் தமிழகத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தருவார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா? பரலோக பிதாவே, இந்த மே மாதம் 1ஆம் தேதி
இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வெள்ளிக்கிழமை சபை கூடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இந்த வார்த்தையினால நீங்க தேற்றி இருக்கிறீங்க, உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க. எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் முந்தின நிலைமையை காட்டிலும் இனி வருகிற நாட்கள் ஆசீர்வாதமானதாய், வாளாக்காமல் தலையாக்குகிறதாய், கீழாக்காமல் மேலாகுகிறதாய், உன்னத பலத்தால் இடைகட்டப்படுகிறதாய், சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கிறதாய், விரும்புகிற காரியத்திலே வெற்றி பெறுகிறதாய், நன்மையும் கிருபையும் தொடர்கிறதாய், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்கிறதாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஒரு நன்மையும் குறைபடாதபடி தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திப்பீரார். எப்படி நாங்கள் தியானித்தோமோ, இந்த பரிசுத்தவான் வாழ்க்கையில தேவன் சந்திக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோ, எப்படி ஒரு சூழ்நிலைகள் மாறினதோ, அதே போல எங்களோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைய குடும்பத்தையும், தனிப்பட்ட வாழ்க்கையும், சபையையும், பரிசுத்தவான்களையும், எங்கள் தேசத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த வேளைகளில் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். டாக்டர்களுக்காக, நர்சுகளுக்காக, சுகாதார பணியில இருக்கிறவர்களுக்காக, இந்த தொற்றில பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த புதிய மாதத்துல சகலத்தையும் புதிதாக்குங்க. அப்பம் தண்ணீர் அனைத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு நாம் சந்திப்போம். அந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்துல இன்னும் தரித்திருங்க. இன்னைக்கு கேட்ட இந்த வசனத்தின்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.